மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலை கண்டித்தும், மக்களவை தொகுதி மறுவரையறையை கண்டித்தும், மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையை கண்டித்தும் சென்னை எழும்பூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின் காங்கிரஸ் தலைவர் உட்பட போராட்டக்காரர்கள் அனைவரையும் காவல்துறை கைது செய்தனர். அப்போது பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர், அமித்ஷா தொகுதி மறுவரையறையை தமிழகம் மீது திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இங்கு ஜனநாயகத்தை போல ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிக்கும் குரல் பேசுகின்ற வாய்ப்பு கொடுக்கணும். சட்டமன்றத்தில் நடப்பதை போல பாராளுமன்றத்திலும் இப்படிப்பட்ட முறை வர வேண்டும். ஆனா வராது. மோடி வர்ற வரைக்கும், மோடி இருக்க வரைக்கும், மோடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும், அமித்ஷா ஆட்சியில் இருக்க வரைக்கும் அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய குரலை கேட்க விரும்புவதில்லை. தமிழகத்தில் ஒரு நல்ல பழக்கம் வந்திருக்கிறது. லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. மக்களை பொறுத்த மட்டும் 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் சட்டசபை நடக்கிறது என்ன என்பதை பார்ப்பதற்காக இருக்கிறார்கள். கேள்வி கேட்பதும் சரி, பதில் சொல்வதும் சரி, விவாதம் நடக்கிறது. ஆனா டெல்லியை பொறுத்த மட்டும் எதிர்கட்சிகளுக்கு பேசவே வாய்ப்பளிக்காம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்பெல்லாம் பேச எதிர்க்கிறாரோ அப்பொழுதுதான் அவருடைய மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. இதெல்லாம் கண்டிச்சுதான் நம்மை பொறுத்த மட்டும் இன்று அமைதியான இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது ஜனநாயகத்தை காப்பது,